பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. வாழ்க்கையில் நம்ம செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்கு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார். இந்த 9 மாதத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் பலவீனப்பட்டீர்களோ அது நாம் தெரியவில்லை. ஆனால் இதுவரை கடந்த காரியங்களை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். இந்த 1ஆம் தேதி உங்கள் எல்லாருக்கும் ஒரு புது நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. ஒருவேளை டாக்டர்கள் உங்கள் சரீரத்தில் பலவீனத்தை குறித்து சொல்லியிருக்கலாம், வியாதியின் அறிகுறியை குறித்து சொல்லியிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையின் இயலாமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அந்த ஆண்டவர் தான் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லியிருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் ஆணித்தரமாய் பிலிப்பு பட்டணத்து சபைக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த 10வது மாதத்தில் இந்த முதல் நாளில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் ஸ்டார்டிங்கிலிருந்து இது முடிகிற வரைக்கும் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, நானா இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்தேன், இந்த வழியிலையா நான் நடந்தேன், இவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை நான் சாதித்தேன் என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கம் ஆரம்பமாகிறது. ஹல்லேலூயா. ஒரு புதிய துவக்கம் உங்களுக்கு ஆரம்பமாகிறது. நீங்கள் எதிர்பார்ப்போடு இருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை முழு பலத்தோடு செய்யுங்கள். எந்த பிரச்சனைக்கு அசையாமல் இருங்கள். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசியுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். தொடர்ந்து பயணியுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.